Hi, I am from JAP Hospital, Mary, Senior Nursing Officer. நம்ம நிறைய நர்சிங் ப்ரொசீஜர்ஸ் டெய்லி பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்ஸ் டியூப் இன்சர்ஷன். வாட் இஸ் ரயில்ஸ் டியூப் இன்சர்ஷன்? அதாவது ரயில்ஸ் டியூப் என்ன அப்படின்னா, நம்ம ரயில்ஸ் டியூப் ஒரு தின் ஃப்ளெக்சிபிள் டியூப் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டொமக் வரைக்கும் கொண்டு வர போகிறோம். அதில் எதுக்காக நம்ம அது போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் கொடுக்கறதுக்கோ, பேஷண்ட் சாப்பிட முடியாத ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபீடிங் கொடுக்கவோ, இல்லை மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் நம்ம இதை இந்த ரயில்ஸ் டியூப் இன்சர்ஷன் பண்ணுறோம். ஓகே, என்னெல்லாம் இண்டிகேஷன், எதுக்காக நம்ம ரயில்ஸ் டியூப் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்ஸ் டியூப் இண்டிகேஷன் ஒரு பேஷண்ட் அனேபிள் டு ஈட், பேஷண்ட் சாப்பிட முடியாத ஒரு பேஷண்ட்டுக்கு, வாய் வழியாக ஃபுட் எடுக்க முடியாத ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ரயில்ஸ் டியூப் போட்டு நம்ம அது வழியாக ஃபீடிங் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேஸ்ட்ரிக் கண்டென்ட் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் அனுப்பணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, ரயில்ஸ் டியூப் போட்டு அந்த கேஸ்ட்ரிக் கண்டென்ட்டை நம்ம எடுத்து அதை நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேஷண்ட் பாய்சன் சாப்பிட்டாங்க, டாக்ஸிக் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக ரயில்ஸ் டியூப் போட்டு நம்ம ஸ்டமக் வாஷ் கொடுத்து அதை வெளியே எடுக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த எனி டாக்ஸிக் கண்டென்ட்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த அப்சார்ப்ஷனை குறைக்கிறதுக்காக ஆக்டிவேட்டட் சார்கோலை நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அதுக்காகவும் ரயில்ஸ் டியூப் போடுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டமக் டிஸ்டெண்டடாக இருக்கும். நீங்கள் சொல்லுவாங்க பேஷண்ட் ரொம்ப வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டமக் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அந்த டிஸ்டென்ஷனை, அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ரயில்ஸ் டியூப் போட்டு அந்த ஏரை வெளியே எடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரயில்ஸ் டியூப் போடுறதுக்காக என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் வேணும், அதாவது ஒரு ட்ரே கண்டெய்ன்ஸ் என்னெல்லாம் நம்ம வச்சுக்கணும். எனி நர்சிங் ப்ரொசீஜர்னால் ஒரு ட்ரேயில் எல்லாமே செட் பண்ணுவோம்ல, அது என்னெல்லாம்னு பார்க்க போகிறோம். ஒரு ரயில்ஸ் டியூப் அக்கார்டிங் டு த பேஷண்ட்டோட சைஸை பொறுத்து நம்ம ஒரு ரயில்ஸ் டியூப் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து க்ளவுஸு, அடுத்து ஒரு இன்ச் டேப்பு டு மெஷர் த ரயில்ஸ் டியூப் எவ்வளோ இன்சர்ட் பண்ணணுன்றதுக்காக. அடுத்து ஒரு காஸ் பீஸ் டு கிளீன் த நாஸ்ட்ரில்ஸ். அடுத்து ஒரு ஃபீடிங் சிரிஞ்சு 50 ml சிரிஞ்சு எடுத்துக்கிறோம். அடுத்து 10 ml சிரிஞ்ச் டு புஷ் த ஏர் டு செக் த ரயில்ஸ் டியூப் பொசிஷன். அதுக்கப்புறமா லூப்ரிகண்ட் எடுத்துக்கிறோம், ஏப்ரன் எடுத்துக்கிறோம், ஒரு டவல், அந்த ஏரியா க்ளீனாக இருக்கணும். நம்ம ரயில்ஸ் டியூப் போடும்போது அங்கெல்லாம் ஸ்பில் ஆகாமல் இருக்கிறாங்க பேஷண்ட் செஸ்ட்டில் விரிக்க ஒரு டவல் எடுத்துக்கிறோம், ஒரு பவல் வித் வாட்டர், ஒரு ஸ்டெத்தஸ்கோப். இவ்வளோ தான் நம்ம ஆர்டிகல்ஸ். இப்போ நம்ம ட்ரே செட்டப் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர்னால் ஃபஸ்ட்டு எனி நர்சிங் ப்ரொசீஜர் வி ஹவ் டு எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் டு த பேஷண்ட். பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க தான் நீங்கள் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரயில்ஸ் டியூப் இன்சர்ஷனுக்கு கண்டிப்பாக பேஷண்ட் கோஆப்ரேஷன் இருக்கணும். அதனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை ப்ராப்பராக படுக்க வைக்கிறோம். நம்ம பிபிஸ்லாம் போட்டுக்கிறோம், க்ளவுஸு, ஏப்ரன், மாஸ்க்கு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பேஷண்ட்க்கு அந்த நோஸ்ட்ரில்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு நாஸ்ட்ரில்ஸை செக் பண்ணணும். அதில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குதா, பேஷண்ட்க்கு ஏதாவது நோஸில் அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். எவ்வளோ ரயில்ஸ் டியூபை நம்ம உள்ளே போட போகிறோம், எவ்வளோ ரயில்ஸ் டியூப் போட்டால் இந்த ஸ்டமக் வரைக்கும் அதை ரீச் ஆகுன்றதை செக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த நோஸ் டு இந்த பின்னா இயர் இங்கே வரைக்கும் எடுக்கணும். பின்னாலேருந்து நம்ம சிஃபாய்ட் ப்ராசஸ், அதாவது இந்த செஃபிஸ்டான முடிகிற இடத்துலேருந்து ஒரு 5 cm கீழே நீங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ வருது, ஒரு 54, 55, 60 அந்த மாதிரி வரும், 154 அந்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரயில்ஸ் டியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள், 150 to இந்த 160 இந்த நம்பர்லாம் தெரியும். இதில் 154 அப்படின்னா அந்த 150க்கும் 160க்கும் இடையில இங்கே வரைக்கும் நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மெஷர் பண்ணி அதில் மைக்ரோபோர் ஒட்டியிருப்போம், நம்ம எவ்வளோ வேணுன்றதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெல்லை எடுத்து கையில் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரயில்ஸ் டியூப் அதில் நல்லா அந்த டிப்பை ஃபுல்லாக நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு காஸ் பீஸை எடுத்துக்கோங்க, கையில் வச்சுட்டு பேஷண்ட்டை நல்லா பொசிஷன் பண்ணிவிட்டு நம்ம ரயில்ஸ் டியூப் இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணும்போது பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜர் டியூரிங் ப்ரொசீஜரும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் எச்சி முழுங்கி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ரயில்ஸ் டியூப் ப்ராப்பராக போகும் அப்படின்றத பேஷண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க எச்சி முழுங்கி விட டியூப்ஸ் உள்ளே போயிடும். அந்த டியூப் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லெவல் வர டியூப் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஓகே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த ரயில்ஸ் டியூப் இன்சர்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா மேபி அது ட்ரெக்கியால் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு பண்ணணும். பேஷண்ட் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக துடிச்சிட்டு இருக்குமா அப்படியே வச்சு நம்ம உள்ளே போக் பண்ணி போடக்கூடாது, ஸ்லோவாக மெதுவாக போடணும் ரயில்ஸ் டியூபை. இன்னொன்று
பேஷண்ட் விழுங்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா அந்த ஓரல் கேவிட்டியை செக் பண்ணணும். எப்போவுமே ரயில் ஸ்ட்ரிப் போடும்போது போட்டுட்டு நீங்கள் ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீஜர் வந்து ஓரல் கேவிட்டி செக் பண்ணிங்கன்னா தெரியும். உள்ளே வந்து காயிலாக இருக்கும். ஓரலாக வாய்க்குள்ளே வந்து அந்த ரயில் ஸ்ட்ரிப் அப்படியே சுற்றி இருந்துகிட்ருக்கும். நமக்கு போன மாதிரியே தெரியும். ஆனால் அது வாயில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு ரீஇன்சர்ட் பண்ணணும். அப்போவும் நம்ம ஜெல்லி அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக இன்சர்ட் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம போட்டு அந்த மார்க் பண்ண ஏரியா வரைக்கும் அது போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 ml சிரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 6 ml ஏர் நீங்கள் எடுத்து இந்த ஸ்டெத்தை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ரம் இருக்குல்ல, இந்த ஏரியாவை வந்து நீங்கள் வந்து பேஷண்ட்டோட அந்த ஸ்டொமக்கில் இங்கே வச்சுக்கிட்டு ரயில் ஸ்ட்ரிப் எண்டில் அந்த சிரிஞ்சை வச்சு ஜஸ்ட் ஒரு புஷ் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ரயில் ஸ்ட்ரிப் பொசிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த சவுண்டு நமக்கு கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நம்ம 3 டைப்ஸில் நம்ம வந்து ரயில் ஸ்ட்ரிப் இன்சர்ஷன் பண்ணினது பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 3 மாடல்ஸ் இருக்குது. எப்படிலாம் பார்க்கணும்னா இது ஒன்று. அடுத்து வந்து இந்த பவுல் வித் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த ரயில் ஸ்ட்ரிப்போட எண்டை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அதில் பபுள்ஸ், அந்த ஏர் பபுள்ஸ் வந்து படபடன்னு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது லங்ஸில் இருக்குது. இட் இஸ் நாட் இன் த ஸ்டொமக். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு ரீஇன்சர்ட் பண்ணணும் ப்ராப்பராக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கண்டென்ட்டை நீங்கள் அந்த சிரிஞ்சில் இப்படி ஆஸ்பிரேட் பண்ணிங்கன்னா, பேஷண்ட் அந்த ரயில் ஸ்ட்ரிப்லேருந்து ஆஸ்பிரேட் பண்ணிங்கன்னா கேஸ்ட்ரிக் கண்டென்ட் வரும். அப்போ இது 3மே வந்து ரயில் ஸ்ட்ரிப் பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெத்து வச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க, சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னா ப்ராப்பராக பொசிஷனில் இருக்குது. நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம பிளாஸ்டரை எடுத்து பேஷண்ட்க்கு வந்து ரயில் ஸ்ட்ரிப்பை நல்லா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். அதை செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரயில் ஸ்ட்ரிப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன ஃபீடிங் கொடுக்கணுமோ அந்த ஃபீடிங் திங்ஸை வந்து நீங்கள் எடுத்து சிரிஞ்சை வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி அப்படியே எடுத்து இப்படி புஷ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் ஒரு ரயில் ஸ்ட்ரிப்புக்குள்ளே இப்படி நீங்கள் பொசிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிரிஞ்சை இந்த ஏரியா நல்லா க்ளீன்டு சிரிஞ்சாக இருக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டு அதை ஊற்றணும். ஸோ என்ன நம்ம கொடுக்கணுமோ ஃபீடிங்க்கு அந்த கண்டென்ட்டை நம்ம ஊற்றுறோம். பேஷண்ட்க்கு வந்து இப்படி தூக்கி இப்படி நல்லா எலிவேட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ரயில் ஸ்ட்ரிப் வந்து அந்த ஃபீடிங் வந்து உள்ளே கிளியராக போயிடும். சரியா? அப்படி போகலை, ஏதாவது திக்காக இருக்குது அந்த கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஜஸ்ட் இப்படி வச்சு ஒரு சின்ன புஷ் இப்படி கொடுத்துட்டு எடுத்துடணும். ஃபுல்லாக புஷ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஃபீடிங் உள்ளே போயிடும். இன்னொன்று வந்து ஃபீடிங் கொடுக்குறீங்களா அந்த டைமில் பேஷண்ட் வந்து ஃப்ளாட்டாக படுத்துட்டு அப்படியே ஹெட் அண்ட் வந்து லோவாக இருக்கிறது, அந்த இப்படி பொசிஷன்லேயே வச்சு அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. பேஷண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் பொசிஷன் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர் பொசிஷனில் வச்சுட்டு ரயில் ஸ்ட்ரிப் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்பர் பொசிஷனில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபீடிங் கொடுக்கணும். அதே மாதிரி ஈச் டைம் ஃபீடிங் கொடுக்கும்போது வி ஹாவ் டு செக் த பொசிஷன். நம்ம தான் நல்லா செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம், இது பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நாளும் ஃபீடிங் கொடுக்கவே கூடாது. நம்ம வந்து ரயில் ஸ்ட்ரிப் பொசிஷன் இல்லாமல் ஃபீடிங் கொடுத்தோம்னா நம்மளே பேஷண்ட் ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு காரணமாயிடுவோம். ஸோ எல்லா டைமும் வந்து நீங்கள் ஃபீடிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி பொசிஷனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் கிளியர் வாட்டரை வந்து ரயில் ஸ்ட்ரிப்பில் இது பண்ணி அதுக்கப்புறமா ரயில் ஸ்ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரயில் ஸ்ட்ரிப் ஃபீடிங் வந்து ப்ரொசீஜர் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஈச் டைம் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் இந்த ப்ரொசீஜரில் சொல்லி தந்திருக்கோம் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.